பாவக்காய் குழம்பு பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். பாவக்காவை அரிஞ்சிப்போம் ரவுண்ட் ரவுண்டாக. தக்காளி அரைச்சி வச்சுப்போம். சாம்பார் வெங்காயம் அரைச்சி வச்சுப்போம். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுப்போம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. பச்சை மிளகாய் போடணுன்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் போடலான்னு நினைக்கிறேன். நான் தக்காளி வெங்காயம் 2த்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது சாம்பார் வெங்காயம். சாம்பார் வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறேன். கத்திரி பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகா, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது இது பொடி மாஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு கொஞ்சம் பொடி மாஸ் பிடிக்கும், அதனால் பாவக்காய் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இல்லைன்னா அந்த சீரகம், வெந்தயம், சோம்பு இது போட்டிருந்த கலவை. எப்போவுமே நான் இதில் எல்லாமே கலந்து வச்சுருப்பேன். சீரகம், வெந்தயம், கடுகு, சோம்பு எல்லாமே இருக்கும், அது போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறேன். போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். கல்லுப்பு போட்டுக்கிடலாம். நல்லா வதக்கிக்கிடலாம். வதங்கிச்சு. நல்லா கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணிச்சுட்டா பாவக்காவை எண்ணெயிலே வதக்கிப்போம். இதில் எண்ணெய் உப்புலாம் இருக்குல்ல, நல்லா வதக்கிக்கிடலாம். ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த சாம்பார் வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாவக்காய் ஓரளவு வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம மிளகாத்தூளும் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு ஃபைனலாக புளியை கரைச்சி நல்லா கெட்டியமாக புளியை கரைச்சி ஊற்றிட்டு இறக்க வேண்டியதுதான். நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், எங்களுக்கு காரமாக தேவை. அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தண்ணி ஊற்றிக்கிடலாம். பாவக்காய் நல்லா வேகட்டும். மிளகாத்தூள் காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு விடலாம். இன்னும் நல்லா வேகலை. உப்பு பத்தலைன்னா உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கிடணும். காரம் பத்தலைனாலும் காரம் போட்டுக்கலாம். நான் இது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெல்லம் போடுவேன். வெல்லம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். வெல்லம் போடாமலும் விட்டுடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். நல்லா வேகட்டும். நல்லா திக்கு பதத்துக்கு வரும்போது ஊற்றுவோம். கெட்டி பதத்துக்கு வந்துச்சு. புளியும் நம்ம கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கிடணும். புளி ஊற்றியாச்சு. இனிமேல் இது கொஞ்ச நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாவக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு வெறும் பாவக்காய் குழம்பு தான். பாவக்காய் குழம்பு இந்த கொஞ்சோண்டு பொடி மாஸ் கட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அடுத்தது வத்தல் வறுத்துருவேன். ஒயிட் ரைஸ். இவ்வளோ தான் இன்றைக்கி லஞ்சு. உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவக்காய் குழம்பு ஆயிடுச்சு. கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. பாவக்காயும் வெந்துடுச்சு. இனிமேல் கொஞ்சோண்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட். நல்லா புளிப்பு காரம்லாம் உப்புலாம் கலந்துருக்கு. ஓகே, இனிமேல் ஒயிட் ரைஸ் அடுப்பில் வைக்கணும்.
ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. நேற்றுள்ள ரசம் கொஞ்சம் போடும். இந்த பொடி மாஸ் பண்ணிவிட்டு வத்தல் வத்தல். இது வந்து கருணக்கிழங்கு வறுத்த எண்ணெய் தான். சரி, எதுக்கு வேஸ்ட்டாக. பாவக்காய் பொடி மாஸ். உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக. உப்பு போட்டு வறுத்துக்கிடணும். கொஞ்சமாக மிளகாத்தூள் நல்லாயிருக்கும் இந்த பொடி மாஸ் ஃப்ரை. சிக்கன் மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாவக்காய் வறுவல். இது ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரசம் இருக்குது, அதனால் ரசத்துக்கு இது வந்து நல்லா போட்டு விட்டுக்கிறேன். இது அப்படியே இந்த எண்ணெயிலே வறுத்து தனியாக எடுத்துட வேண்டியது தான். இது வந்து பாவக்காய் வத்தல் மாதிரியும் இருக்கும். ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயிலே வறுத்தனால. இது பாவக்காய் வத்தல்னு சொல்லலாம், பாவக்காய் வறுவல்னு சொல்லலாம், பாவக்காய் பொடிமா சொல்லலாம். நல்லா வறுபட்டுச்சு போதும். சுவையான பாவக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ்.